நமது ஜெபம் டிவியில் இயேசு உங்கள் ஆத்தும நண்பன். மாம்சத்துல சரீரத்துல மனிதன் இந்த உலகத்துல வாழும் பொழுது அவன் தன்னுடைய பிள்ளைகளை உணர்ந்து மனம் திரும்புவதற்கான ஒரு கிருபை வாய்ப்பு மனுக்குலத்துக்கு கொடுக்கப்படுகிறது. Every Saturday and Sunday, Jesus Friend of Your Soul program at 7 p.m. only on Jebam TV. நல்லவர்
ஹல்லேலூயா. அருமை ரட்சகர் ஆத்தும நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். We are very happy to greet you again in the name, the sweet name of the beloved one of our soul, Lord Jesus. Amen. Let's pray and get into the word of God. பரலோக தகப்பனே, நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாய்ப்பை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கூட்டி தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Loving Heavenly Father, we thank you for adding this new day and this new opportunity in our life. We thank you for being with us in this series so far. Today also teach me and teach us and bless your people. இந்த நாளிலும் எனக்கும் எங்களுக்கும் கற்றுத்தாருங்க. உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து உம்முடைய உதவிக்கரம் கொடுத்தருளுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அருமையான நண்பர்களே, Jesus the friend of your soul, peace giver, இந்த சீரீஸில் எங்களோடு நீங்கள் வருகிறதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எபிசோட் 76 நம்ம அந்த பகுதியில் எப்படி இயேசு நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், நித்திய வாழ்வுக்கு நேராக செல்லும்படியான வழியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்ததை நம்ம பார்த்தோம். அப்படி நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த அவியாத அக்னியுள்ள அந்த எரிகிற அக்னி கடலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். From episode 76 onwards, we've been meditating on what the Lord Jesus taught about choosing to enter into eternal life and thereby escape the eternal hellfire. Please go back and listen to the episodes from 76 onwards in YouTube under the title Jesus friend of your soul and peace giver. சரி, இன்றைக்கும் நம்ம அந்த அக்கினி கடலை குறித்து அது அவியாத அக்கினி என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தியானிக்க போகிறோம். We are going to meditate why this lake of fire is perpetual or endless or eternal. சரி, கடந்த செய்திகளில் நீங்கள் போய் தயவுசெய்து எபிசோட் 50 to 53 நீங்கள் கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ப்ளீஸ் கோ பேக் அண்ட் லிசன் டு எபிசோட்ஸ் 50 to 53, எஸ்பெஷலி 52. அங்கே இந்த பூமியின் தாழ்விடங்கள், அங்கே உள்ள பகுதிகள், இந்த எரிகிற அக்கினி கடல், இதெல்லாம் பற்றி நம்ம தியானித்திருக்கிறோம். ஸோ நோ நீட் டு ரிப்பீட். ஸோ ப்ளீஸ் கோ பேக் அண்ட் லிசன் டு எபிசோட் 50 to 53, எஸ்பெஷலி எபிசோட் 52. மத்தேயு 25:41 விதமாக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். அங்கே உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக, சிங்காசனத்தில் இருக்கிற அவருக்கு முன்பாக கூட்டி வரப்பட்டு 2 பிரிவாக பிரிக்கப்படுகிறார்கள். வலது பக்கத்தில், இடது பக்கத்தில். செம்மறி ஆடுகள், இன்னும் வெள்ளாடுகள். அப்போ அங்கே தான் அவர் சொல்கிறாரு, அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு சாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள் அப்படின்னு சொல்கிறார். நித்திய என்று சொல்லும் பொழுது எயோனியோஸ், இதை குறித்து நம்ம முன்னால் பார்த்துருக்குறோம். என்லெஸ், எவர் கண்டினியூவிங். ஸோ இன் Matthew 25:41, Lord Jesus on his return as the glorious king of the earth, he is seated on the throne and all the people of the nations who have lived ever are there before him. And they are separated into the left side and the right side, the sheep and the goat. And there he is mentioning this one, how he will look at those on the left side and he will tell them, you cursed, you get into this eternal hellfire that was prepared for the devil and his angels. இதிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், அந்த அவியாத அக்கினி என்பது தேவன் மனிதனுக்காக சிருஷ்டித்த ஒன்று அல்ல. மனிதன் அங்கே தள்ளப்படுவது தேவனுக்கு சிறிதளவும் பிரியமான காரியமோ அல்லது அவருடைய சித்தமோ அல்ல. ஸோ திஸ் எட்டர்னல் ஃபயர் வாஸ் நாட் கிரியேட்டட் ஃபார் மேன் அண்ட் இட் இஸ் நாட் God's plan or purpose or good pleasure to that any man should end up in this eternal hell or eternal lake of fire. That is why the Lord Yeshua, he came as a man and he taught mankind as to how they can enter into eternal life and escape this eternal fire.
ஆகவே தான் இயேசு மனிதனாக, அவர் தேவன் மனிதனாக உலகத்தில் வந்து மனிதனுக்கு கற்றுக் கொடுத்து, விதமாக இருக்கிறது, நீங்கள் நித்திய ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த நித்திய அக்கினிக்கு நீங்கள் தப்பித்து கொள்ளுங்கள் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 25:31, அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்தவான்களோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். So when the Son of Man will return with his holy angels and his holy ones in all his glory, he will be seated in this glorious throne. அப்பொழுதுதான் இந்த ரெண்டு விதமான பிரிவுகளும் இந்த நியாய தீர்ப்பும் அங்கே கொடுக்கப்படுகிறது. So let us go to the book of Revelation and see a little bit about this lake of fire and the beings who are being thrown into this eternal lake of fire. வெளிப்படுத்துதல் 19:20 விதமாக பார்க்குறோம். நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை தயவுசெய்து நீங்கள் போய் பாருங்கள். அங்கே அந்த 3 தீய சக்திகள் செயல்படுவதை நம்ம பார்க்க முடியும். மிருகம் என்று சொல்லக்கூடிய ஒன்று, கள்ள தீர்க்கதரிசி என்று மக்களை வஞ்சித்து நேர்மையான வழியிலிருந்து, தேவனை பின்பற்றுகிற வழியிலிருந்து அவைகளை திசை திருப்புகிற அந்த பொல்லாத அந்த தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்கதரிசி, அதோடு கூட சாத்தான். இந்த 3 நபர்களையும் அங்கே பார்க்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் மிருகத்தையும் அந்த கள்ள தீர்க்கதரிசியையும் குறித்து. So in Revelation we go and we see in chapter 19 and verse 20 about this beast and this false prophet. If we study Revelation at the end, we find these 3 beings, the beast, the false prophet and Satan. இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது, மிருகம் பிடிக்கப்பட்டது, மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டான், இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். So the beast was captured, and the false prophet who deceived the people, he was also caught, and these 2 are being thrown alive into this eternal lake of fire, where there is burning of fire and brimstone and sulfur. இவ்விதமான நித்தியமாக அக்கினி எரிகிற அந்த அக்கினி கடலிலே இந்த மிருகமும் இந்த மோசம் போக்குகிற கள்ள தீர்க்கதரிசியும் அங்கே நம்ம தள்ளப்படுவதை பார்க்கிறோம். இப்போ தேவன் அவர் அன்புள்ளவர், அவர் நீதி உள்ளவர். இந்த பூமியை அவர் எப்படி முதல்ல அவர் அருமையாக சிருஷ்டித்தாரோ அவ்விதமாக நிலைமைக்கு கொண்டு வருவதற்கான எல்லா வழிமுறைகளையும் அவர் செய்து வைத்திருக்கிறவர். அவர் நீதி உள்ளவர். God is a God who is loving, who is merciful, and he has prepared a way for this earth to be restored to its perfect state, and he is a just God. அப்போ அவர் அன்புள்ளவர்னு சொல்கிறதுனால நீதி இல்லாமல் நடக்க மாட்டார். அவருடைய எல்லா அந்த நல்ல குணாதிசயங்களும் ஒன்றிணைந்து அங்கே செயல்படுகிறது. ஸோ ஹீ இஸ் அ ஹோலி காட். அப்போ அந்த பரிசுத்தத்துக்கு எதிராக அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் அன்பான தேவன். அவர் செய்கிறது எல்லாம் அடிப்படை அன்பு தான். அவர் நீதி உள்ள தேவன். அப்போ நீதி வழி தவறாமல் அவர் செயல்படுவார். விதமாக அவருடைய எல்லா தன்மைகளும் எடுத்துக்கொண்டாலும் எல்லா தன்மைகளும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய அந்த மகத்துவம் வாய்ந்த தேவன். God is a God who is so mighty and glorious. He has all these attributes and he functions in a way where all these attributes are satisfied and they don't contradict each other. அப்போ அன்பாக இருக்கிறார்னு சொல்லி நீதியை அவர் தவற விட மாட்டார். நீதி காப்பாற்றப்பட வேண்டும்னு சொல்லி அன்பில்லாமல் காரியங்களை செய்ய மாட்டார். இப்போ இதை நம்ம புரிந்து கொண்டாதான் அவருடைய செயல்களையும் அவருடைய வழிமுறைகளையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். Revelation 20 and 2, Revelation 20:22 விதமாக பார்க்கிறோம். சாசு அந்த சாத்தான் பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை பிடித்து அங்கே 1000 வருஷம் கட்டி வைத்து அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி வைத்து அதன் மேல் முத்திரை போட்டான்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே ஒரு தூதன் வந்து, அப்போ இன்றைக்கு மனுக்குலம் அல்லது ஜனங்கள் மோசம் போகிறார்கள், வழி தப்பி போகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம், அதற்கு பின்னாலே இந்த பொல்லாத அசுத்த ஆவி, இந்த சாத்தான் அல்லது பழைய பாம்பு,
அது மக்களை, அவருடைய மனங்களை குழப்பி அவைகளை வஞ்சித்து மோசம் போக்கி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த 1000 வருஷம் இந்த தூதன் வந்து அந்த சாசை பிடித்து சங்கிலினால் கட்டி அங்கே பாதாளத்தில் அடைத்து போடும் பொழுது பூமியிலே 1000 வருஷம் சமாதானம், அமைதி, 1000 வருஷ அரசாட்சி நடக்கிறதற்கான அந்த ஒரு பின்னணி அங்கே உண்டாகிறது. See, the people today, why do they go astray? It's because of the deception of the adversary. He infiltrates their minds with his evil thoughts and deceiving thoughts, and they are deceived into thinking wrongly, and they are led away from God. So God has to ultimately judge and keep these evil forces aside permanently. That's why he has created an eternal punishment for them, and the place where they are thrown into for eternal punishment is this perpetual lake of fire. மனிதனை இவ்விதமாக மோசம் பாக்கி கொண்டிருக்கிற இந்த பொல்லாத அசுத்த ஆவிகள், இந்த பொல்லாத சாத்தான் நித்தியமாக கட்டப்பட வேண்டும், அவை நியாய தீர்ப்புக்குள்ளாக செல்ல வேண்டும் என்று சொல்லி, மனுக்குலம் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த நித்திய அவியாத அக்னியுள்ள இந்த அக்னி கடலை அவர் ஸ்தாபித்திருக்கிறார், மனிதனுக்காக அல்ல. ரைட். வெளிப்படுத்தல் 20:3 பார்க்கிறோம். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக்கப்பட வேண்டும். பாருங்கள், இதிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் இந்த பொல்லாத சாத்தான் அவனுடைய குணம் எப்படிப்பட்டது என்று சொல்லி. அப்போது 1000 வருஷம் கட்டி வச்சிருக்கிறாங்க, மனுஷனை மோசம் போக்கவில்லை. இப்போ அதன் முடிந்த பிறகு கொஞ்ச நாள் அது விடுதலையாக்கப்பட வேண்டும். ஆஃப்டர் திஸ் 1000 years he has to be set free for a short time. So we find in Revelation 20:17, அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி, so when the 1000 years are over, God is sovereign over all and he is allowing him to be set free for a short time. And முதல்ல உள்ளது ரெவலேஷன் 20:7, அடுத்தது 28, ரெவலேஷன் 20 and verse 8. பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளை மோசம் போக்கும் படிக்கும் அவர்களை யுத்தத்துக்கு கூட்டிக் கொள்ளும்படியாகவும் அவன் புறப்படுவான்னு சொல்லியிருக்கு. பாருங்கள், கொஞ்சம் டைம் கிடைக்குது. அவனுடைய முடிவு ஏற்கனவே தேவன் தீர்மானித்து விட்டார். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான், நம்மளோடு கூட உலகத்தில் எவ்வளோ பேரை கூட்டிக் கொண்டு போக முடியுமோ அவர்களை வஞ்சித்து மோசம் போக்கி நம்ம கூட கொண்டு போக வேண்டும் என்று அவன் அங்கே இவங்களெல்லாம் கூப்பிட்டு இயேசுவுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படி அங்கே கூட்டி செல்கிறதை பார்க்கலாம். ஸோ his character is not changing. The 1000-year punishment is not changed him a little bit. The moment he is free, he wants to deceive the people. He wants to take them with him to this eternal hellfire, and so he goes with an army of men from all 4 corners of the world against the Lord Jesus. அப்போ அங்கே என்ன நடக்கிறது? வெளிப்படுத்தல் 20:10, ரெவலேஷன் 20:10. மேலும் அவர்களை மோசம் போக்கின சாசானவன், முதல்ல அவனை பாதாளத்தில் தள்ளி, இப்பொழுது அந்த மிருகமும் அந்த கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற அந்த அக்னி கடலில் இவனை போடுறாங்க. மேலும் அவர்களை மோசம் போக்கின சாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்பட்டார்கள். இது நடக்கப் போகிறது தேவன் அறிந்து அவருடைய திட்டத்தை, தீர்மானத்தை இங்கே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஸோ God knows what he is planned, what is going to happen, and he has revealed it to us. So this Satan is now thrown into this eternal lake of fire where already the beast and the false prophet are. அப்போ இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளுகிறோம், இந்த வீழ்ந்து போன தூதர்கள் அவர்களுடைய குணம் மாறாது. ஆனால் மாம்சத்தில், சரீரத்தில் மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவன் தன்னுடைய பிள்ளைகளை உணர்ந்து மனம் திரும்புவதற்கான ஒரு கிருபை வாய்ப்பு மனுக்குலத்துக்கு கொடுக்கப்படுகிறது. See, it's so wonderful and so touching that God in his mercy has given an opportunity for mankind when he is living in this flesh and blood on this earth. He is given this opportunity to repent and turn his ways and to get eternal life. But these angels, கடந்த செய்தியில் நம்ம அதை பார்த்தோம், சங்கீதம் 33:6, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. So God has created by the breath of his mouth these vast armies of heaven. இப்போ அவங்க
ஏதாவது ஒரு இடத்துல அவங்க மரித்து போகிறதை குறித்து நம்ம வாசிக்கிறது கிடையாது. ஸோ they have been created by the breath of his mouth, and we don't read anywhere that they died. And their character is a fallen character now, and unless they are separated perpetually, they are going to come back at every opportunity and deceive and destroy the earth. They are going to deceive the people on the earth and destroy the nature of the earth. அப்போ இவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கப்பட்டதுன்னா எப்போனாலும் சரி அவங்க குணம் மாறுறது கிடையாது. அவங்க மரிக்கிறதா நம்ம கேள்விப்படுறதில்லை, வாசிக்கிறதில்லை. அவங்க நித்தியமாக இருக்கிறபடினாலே, அவங்க சிருஷ்டிக்கப்பட்டவங்க, ஆனால் தேவன் அவங்கள நித்தியமாக உருவாக்கி இருக்கிறபடினாலே அவங்க எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அவங்க அந்த தீய குணத்தை அவங்க வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே அவங்கள பெர்மனண்ட்டாக நித்தியமாக பிரித்து வைத்து ஒரு அழிவுக்குள்ளால் அல்லது தண்டனைக்குள்ளால் கொண்டு போகும் பொழுது மட்டும்தான் மனுக்குலம் காக்கப்பட முடியும், ஒரு நீதி நேர்மை இந்த பூமியில் வர முடியும். ஆகவே தான் தேவன் விதமாக செய்திருக்கிறார். அடுத்து நம்ம பார்க்குறோம் யோவான் ரெவலேஷன் 20:15. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்கினி கடலில் தாழப்பட்டான். முதல்ல நம்ம பார்த்தோம் மத்தேயு 25:41. அங்கே நியாயம் தீர்க்கப்படுகிறது. அப்போ ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்படுவதற்கு நம்ம வழிகளை தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த நித்திய ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அந்த கடைசி செய்திகளை நம்ம பார்த்து வர்றோம். ஸோ இஃப் a man's name is not written in the book of life, he is also thrown into this lake of fire because he has chosen not to repent. லூக்கா திருப்பி நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வந்து பார்க்குறோம் 19வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே அந்த 70 பேர் இயேசு அங்கே அவங்க ஊழியத்துக்கு அனுப்பி அவங்க திரும்பி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பிசாசெல்லாம் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது உம்முடைய நாமத்தில்னு. So these disciples, the 70 of them, they come back in Luke chapter 19 verse 20, and they are so happy that the evil spirits are subject to them in the name of Jesus. அப்போ இயேசு சொல்கிறார் அவங்கள பார்த்து லூக்கா 19:20, ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ he is telling them, don't rejoice in this fact that these evil spirits are obeying you in the name of Jesus, but you rejoice in the fact that your names are written in heaven. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டிருக்கிறோம். தேவன் நல்லவர், அன்புள்ளவர், நீதி உள்ளவர். இந்த பூமியில் நித்திய ஒரு சமாதானத்தை கொண்டு வரக்க அவர் வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். மோசம் போக்குகிற இந்த சாத்தானுக்காக அவனுடைய தூதர்களுக்காக அவர் அந்த நித்திய அக்னியை உருவாக்கி இருக்கிறார், மனிதனுக்காக அல்ல. ஆனால் மனிதன் அவர்களோடு செல்ல தீர்மானம் எடுக்கும் பொழுது அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. இதெல்லாம் கிளியராக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தீர்மானத்தை எடுத்து நம்ம இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது, பரலோகத்தில் எழுதப்படுகிறது. நாம் இந்த நித்திய அக்கினிக்கு தப்பிக்கொள்ள முடியும். ஸோ பை டேக்கிங் திஸ் குட் டிசிஷன் நாட் டு ஃபாலோ பிஹைண்ட் திஸ் ஈவில் ஒன், நாட் டு பி டிசீவ்ட், but to accept the Lord Jesus in our hearts, we become God's children and our names are written in heaven and we can escape this eternal hellfire. It's a good news. Shall we pray? பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர். உம்முடைய திட்டங்களை, உம்முடைய சித்தத்தை எங்களுக்கு மிகவும் தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறீர். நீர் இந்த நித்திய ஜீவனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த ஜூவே லைஃபை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் அதை தெரிந்து கொள்ளும் பொழுது, அதை பற்றி கொள்ளும் பொழுது நாங்கள் நிச்சயமாக நித்திய ஜீவனுக்குள்ளே வருவோம். எங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக, அதன் மூலமாக நாங்கள் அந்த நித்திய அக்கினி நரகத்துக்கு தப்பித்து கொள்ள முடியும் என்று எங்களுக்கு நீர் ஆலோசனை சொல்லியிருக்கிறீர். Father, we thank you for your wise counsel given to us in the word of God through the Lord Yeshua, that when we receive the Lord Jesus as our Lord and Savior in our lives, as a friend in our lives, and we follow Him, we become God's children and our names are written in heaven in the book of life, and we inherit eternal life and we will never go into this eternal lake of fire. We thank you for your great love and mercy and for your great plan to bring absolute peace and order in this earth and in this universe. We choose you, my God, our Lord, and we pray
that at this time your people will be delivered. நாங்கள் உம்மை தெரிந்து கொள்கிறோம், உம்முடைய வழிகளை தெரிந்து கொள்கிறோம். இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை உங்களை கரங்களை நீட்டி அவங்களை தொட்டருளுங்க. இயேசுவின் நாமத்திலே அவங்களை உம்முடைய பிள்ளைகளாவதற்கான ஒரு கிருபையை கொடுத்து அந்த உதவி செய்தருளுங்க. அவங்க இவ்வளோ நாள் ஒருவேளை அறியாமையிலே சத்ருவுடைய அந்த வஞ்சகத்தினாலே வஞ்சிக்கப்பட்டிருந்தா நீங்கள் அவங்கள மன்னித்து விடுவித்தருளுங்க. Lord, deliver your people. As they make decisions, let them become children of God by putting their trust in the Lord Jesus. And let their names be written in the heavens, in the book of life in heaven. அவருடைய பெயர்கள் இப்பொழுதே பரலோகத்தில் இருக்கிற ஜீவ புத்தகத்தில் எழுதப்படட்டும். சத்துருடைய கிரியையிலிருந்து அவங்கள விடுவித்தருளுங்கப்பா, ஆசீர்வதிங்க. ஆவி ஆத்மா சரீரத்தில் நீங்கள் அற்புதம் செய்து நல்ல சுகத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைத்தருளுங்க. Lord, do miracles in their lives, in their body, soul and spirit, and transform their life and give them a helping hand and bless them. Lead them in the way of life and truth. In Jesus' name we pray. Amen. அருமையான நண்பர்களே, சத்தியத்தை இன்றைக்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு உங்களோடு இருக்கிறார். உங்களை கரம் பிடித்து தூக்கி விட்டு வழி நடத்துகிறவர். நம்ம சத்ருவினால் மோசம் போகிற ஜனங்கள் அல்ல. நம்முடைய பேர் ஜீவ புத்தகத்திலே பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருப்போம், அவியிலே அனலாக இருப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறோம். ஆமென்.